ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விருப்பமா? தேர்ந்தெடுங்கள் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்டாச்ட் வித் ராடிசன் சேலம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அட் 5-star hotels, ship, airline, railway and tourism. அண்ணா அண்ணா தாவேக தலைவர் விஜய் தனது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரனை சந்திக்க அவருடைய பெற்றோரின் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அடையாறில் இருக்கக்கூடிய தனது பெற்றோரை சந்தித்து ஆசி பெறுவதற்காக வந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். வாசலிலேயே அவருடைய தந்தையும் இயக்குநருமான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரை வரவேற்று கட்டியணைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தனது பெற்றோரிடம் ஆசி பெறுவதற்காக அடையாறில் இருக்கக்கூடிய தனது பெற்றோரின் இல்லத்திற்கு தாவேக தலைவர் விஜய் வந்திருக்கிறார். வாசலிலேயே அவருடைய தந்தையும் இயக்குநருமான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரை கட்டி அணைத்து நெகிழ்ந்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதன் தலைவர் விஜய்க்கும். இனி அடுத்து நுங்கம்பாக்கத்திற்கு சென்று அவர் சான்றிதழை பெறப்போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. தற்போது அவர் தன்னுடைய பெற்றோரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். என்ன விவரம்? திலகவதி, நீங்க குறிப்பிட்டதுபடி இது மிகப்பெரிய வெற்றி. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சந்தித்த முதல் தேர்தலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகத்தான் தமிழக மக்கள் பார்க்கிறார்கள். சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர் இல்லத்திற்கு தற்போது தாவேகா தலைவர் விஜய் நேரில் வந்திருக்கிறார். அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு அதன் பிறகு நேரடியாக லைலா கல்லூரியில் அமைந்திருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக லைலா கல்லூரி செல்ல இருக்கிறார். முதலாவதாக சென்னை அடையாறில் அமைந்திருக்கக்கூடிய எஸ்.ஏ. சந்திரசேகருடைய அவருடைய பெற்றோர் இல்லத்தில் நேரில் சந்தித்து அந்த காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அவருடைய பெற்றோர் தாவேகா தலைவர் விஜயனுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தற்போது அதிக அளவில் அவருடைய வீட்டில் குழுமி இருக்கிறார்கள். அவர்களிடம் தன்னுடைய வெற்றியை பகிர்ந்து கொள்வதற்காக நேரில் வந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். இந்த சந்திப்பு முடிவடைந்த பிறகு நேரடியாக லைலா கல்லூரி செல்ல இருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த வெற்றி சான்றிதழை அவர் பெற்று மீண்டும் அவர் இல்லம் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில 108 சட்டமன்ற தொகுதிகளை தாவேகா பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில சில பேர் அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்க. விஜய் தற்போது அந்த இல்லத்தில் இருந்து பொதுமக்களை நோக்கி கைகளை அசைத்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தாவேக தலைவர் விஜய் அடையாறில் உள்ள தந்தை இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு தழுவி தந்தை சந்திரசேகர் விஜயை உற்சாகமாக வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து சென்றார். தொடர்ந்து அங்குள்ள பால்கனியிலிருந்து தொண்டர்களை நோக்கி உற்சாகமாக இரு கரம் கூப்பி கையசைத்து நன்றியை தெரிவித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தொடர்ச்சியாக தாவேக வெற்றி முகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது தந்தையை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். காட்சிகள் வாயிலாக பார்க்கிறோம்.
தாவேக தலைவர் விஜய் தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது பெற்றோரை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார். அடையாறில் உள்ள தந்தை SA சந்திரசேகரின் இல்லத்திற்கு சென்ற விஜய் அங்கு பெற்றோரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த தாவேக தொண்டர்களையும் பொதுமக்களையும் பார்த்து கையசைத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஸ்டாலின், தற்போது அங்கு அந்த சந்திப்பு நிறைவடைந்த பிறகு விஜயின் பயணம் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் முகமாக களமிறங்கிய விஜய் தற்போது 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய கட்சியான தாவேக 107 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இதன் மூலம் தனிப்பெரும் கட்சியாக தமிழக சட்டப்பேரவையில் தாவேக நுழையவிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் வெற்றியை பகிர்ந்து கொள்ளும் விதமாக தன்னுடைய பெற்றோரை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விருப்பமா? தேர்ந்தெடுங்கள் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்டாச்ட் வித் ராடிசன் சேலம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அட் 5-star hotels, ship, airline, railway and tourism.